வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 61 முதல் 70 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. 61. பொதுவுணர் உணரும் போதலார் பிரித்தே அதுவெனிற் தோன்றா வருட்பெருஞ்சோதி. எல்லாவற்றையும் ஒன்றாகப் பார்க்கும் பொதுவான ஆன்ம உணர்வால் மட்டுமே இறைவனை உணர முடியும். அவ்வாறன்றி பகுத்துப் பார்த்து அது இது என்று சுட்டிக்காட்டினால் அந்த ஞான ஒளி தோன்றாது. 62. உளவினிலறிந்தா லொழியமர் ரளக்கின் அளவினி லளவா வருட்பெருஞ்சோதி. இறைவனை நம் உள் உணர்வால் ஆன்ம ஞானத்தால் அறிந்தால் ஒழிய தர்க்க ரீதியாகவோ அல்லது சிற்றறிவைக் கொண்டோ அளக்க முயன்றால் அவன் எத்தகைய அளவுக்கும் உட்படாதவன். 63. என்னையும் பணிகொண்டிரவா வரமளித் தன்னையிலுவந்த வருட்பெருஞ்சோதி. எளியவனாகிய என்னையும் தனது தொண்டில் ஏற்றுக்கொண்டு எனக்கு மரணமில்லாத பெருவாழ்வை இரவா வரம் அளித்து ஒரு தாயைப் போல என் மீது அன்பு செலுத்துவது அருட்பெருஞ்சோதி. 64. ஓதியோ தாம லுறவெனக் கழித்து ஆதியே ரில்லா வருட்பெருஞ்சோதி. நூல்களைப் படித்தும் படிக்காமலும் இருக்கும் நிலையிலேயே எனக்கு ஞான உறவை வழங்கிய தொடக்கமும் ஆதி முடிவும் இல்லாத பேரொளி அருட்பெருஞ்சோதி. 65. படியடி வான்முடி பற்றினன் தோற்றா அடிமுடி எனுமோ ரருட்பெருஞ்சோதி. பூமியின் ஆழத்தையும் வானத்தின் உச்சியையும் தேடினாலும் காணக் கிடைக்காதவன், ஆனால் அவனே ஆதியும் அந்தமுமான ஒரு பெரும் ஒளியாய் விளங்குகிறான். 66. பவனத்தினண்ட பரப்பினெங் எங்கும் அவனுக் கவனா மருட்பெருஞ்சோதி. காற்று நிறைந்த இந்த அண்டப் பரப்பு எங்கும் நீக்கமர நிறைந்து ஆண் எனக் கருதப்படும் உயிர்களுக்குள் அவன் எனும் ஆண் தன்மையாய் விளங்குவது அருட்பெருஞ்சோதி. 67. திவளர் ரவண்ட திரளினெங் எங்கும் அவளுக் கவளா மருட்பெருஞ்சோதி. விளங்குகின்ற இந்த அண்டத் தொகுதிகள் எங்கும் நிறைந்து பெண் எனக் கருதப்படும் உயிர்களுக்குள் அவள் எனும் பெண் தன்மையாய் விளங்குவது அருட்பெருஞ்சோதி. 68. மதனுற்ற வண்ட வரைப்பினெங் எங்கும் அதனுக் கதுவா மருட்பெருஞ்சோதி. வலிமை மிக்க அண்டப் பகுதிகள் எங்கும் வியாபித்து ஆண் பெண் அல்லாத அலி அரிணை இப்பொருட்களுக்குள் அது எனும் தன்மையாய் விளங்குவது அருட்பெருஞ்சோதி. 69. எப்பாலு மாய்வழி எல்லாங் கடந்துவேல் அப்பாலு மாகிய வருட்பெருஞ்சோதி. எல்லா திசைகளுமாகி எல்லா வெளிகளையும் கடந்து அவற்றுக்கும் அப்பால் உள்ள எல்லையற்ற நிலையை எட்டியிருப்பது அருட்பெருஞ்சோதி. 70. வல்லதா எல்லாமாகியல் லாமம் அல்லதாய் விளங்கு மருட்பெருஞ்சோதி. எல்லாம் செய்ய வல்ல ஆற்றலாய் எல்லா பொருட்களுமாகி அதே சமயம் அந்த பொருட்களில் எதிலும் சிக்காமல் பற்றற்று தனியாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதி.